குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ ராகவேந்தருடைய துணையோடு மிக சிறப்பாக ஒவ்வொரு பதிவும் நம்ம மாத பலன் சொல்லிகிட்டே வரோம். ஆகஸ்ட் மாதம், ஆங்கில மாதம் 2025 அற்புதமான மாதம். எல்லாருக்குமே நல்ல ஒரு சுபிக்ஷத்தையும் நல்ல ஆரோக்கிய சிந்தனையும் தரட்டும் என்று வாழ்த்தி வணங்கி, சுப முகூர்த்த மாதங்களில் சிறப்பான மாதம், அதுவும் வெள்ளிக்கிழமை ஆடி 16ஆம் தேதி துவங்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் அனைவருக்குமே ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக இருக்கு. 8/8/2025 ஆடி 23ஆம் தேதி வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிற விஷயத்த தமிழருடைய பண்பாட்டு கலாச்சாரத்தோட கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. துளசி செடி வளர்க்காதவங்க மண்ணோட இருக்கக்கூடிய தத்துவமாகவும், கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த துளசி செடியை இந்த நாளில் வாங்கி நீங்கள் வளர்க்க செய்யுங்க. வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அர்ச்சனை அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மி பூஜைங்கிற விஷயத்த நீங்கள் ஃபோனில் கேட்டுக்கிறது நல்லது. இருப்பினும் நீங்கள் லக்ஷ்மி கடாஷ்டம் வேணும் அப்படிங்கிற லக்ஷ்மி அஷ்டோத்தரம் நாமாவளி 108 சொல்லி மல்லிகைப்பூ அல்லது துளசி இலையில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். அதை விட சங்கடகர சதுர்த்தி 12/8 இந்த மாதத்தில் வருது. அதுவும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பல விஷயங்கள் சங்கடத்தையும் சகல பாக்கியத்தையும் தரக்கூடியவர் விநாயகர் தான். முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடியவருக்கு ஈவினிங் மாலை நேரம் வழிபாடு, ஆராதனை, அபிஷேகம் நடக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்களுடைய சகல விஷயங்களும் தடைகளும் உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆவணி ஆவட்டம் இது சில குலத்தார்கள் தான் வழிபாடு எடுப்பாங்க. 9/8/2025 வரக்கூடிய இந்த ஆவினி ஆவட்டத்தில் நீங்கள் அவசியம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் எடுங்க. சிறப்பாக இருக்கும், சிறப்பான மாதமாக அமையும். வாழ்க வளமுடன். கடகராசி நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பயும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் மனசு அவ்வளவு இலகிய மனசு, எல்லாருக்கும் செய்யணும், யாருக்கும் பாதகம் இழைக்கக்கூடாதுன்னு மனசார ஆத்மார்த்தமாக நினைக்கக்கூடிய ஒரே ஜீவனாக இருந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அத்தனை அடிபட்டு இந்த ஆடி மாதம் போகட்டும், ஆவணி வரட்டும், ஆகஸ்ட் பிறகட்டும்னு எதிர்பார்ப்பில் நீங்களும் ஒருத்தர். அப்போ சூரியன் உங்களோட இடத்துல இருந்தாலும் சந்திரனோட இடமாக இருந்து சூரிய பகவான் நெருப்பு கிரகம் அங்கே உட்காரும் பொழுது சில விஷயங்களை இப்போ நான் வெளிநாடு போகிறேன், இந்த உத்தியோகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துறது, அல்லது நீங்கள் ஒரு நல்ல அரசு பதவியிலையோ ஒரு அங்கீகாரத்தோட ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த சூரியன் என்ன ஆகுது உங்களுடைய இடத்துல இருக்கும் பொழுது அது சில விஷயங்களை தடையை கொடுத்துருதுங்க. அதே போல் தாமதத்தையும் கொடுத்துரும். அப்போ 2ஆம் இடத்துல கேதுவோட சேரும்போது குடும்பத்தில் நீங்கள் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், நட்பு வட்டாரத்தை கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக பேசணும். கவனமாக கொஞ்சம் தள்ளி இருக்கிறது கூட நல்லது தான். ஏன்னா அந்த சூரியன் கேது அப்படிங்கும்போது குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் அமரக்கூடிய அமைப்பு காலசர்ப தோஷமாக இருந்து உங்களுடைய பாவகம் 4ஆம் பாவகமாக இருந்து இந்த பூச நட்சத்திரக்காரங்களா தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வாடிக்கையாளருடைய புலம்பலுக்கு வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னும் அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நிதானம் வேணும், நிதானமாக இருக்கணும், அவசரப்பட வேண்டாம், அவசரமாக எந்த ஒரு அதிகமான முதலீடு போட வேண்டாம். ஏன்னா சுப முகூர்த்த மாதமாக இருக்கே, நான் இந்த மாதம் ஆரம்பிச்சிடட்டுமா? கண்டிப்பாக ஜாதக கட்டத்தை பார்த்துக்கணும். உங்களுடைய ஜனன ஜாதக கட்டத்தையும் இப்போ இருக்கக்கூடிய இப்போ சனி வக்கரம், அதே போல் குரு பகவான் மிதுனம், இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு 12ஆம் பாவகத்தில் மறைஞ்சாலும் குழந்தைகள்னால விரயம், குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ணிட்டோம். இந்த சீட்டு போடுறதுக்காக கொடுக்கக்கூடிய இந்த சீட்டுங்கிற ஏலச்சீட்டு அது இதுன்னு சொல்கிறோம். அதே போல் தவணை முறைகளில் எடுக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் புதன் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும், பல சிக்கல்களை இந்த மாதம் கட்டவே முடியலங்க, என்னால் பணமே ஏலச்சீட்டில் எடுக்கக்கூடிய அமைப்புக்கு கூட எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். ஏன்னா அன்றாட மனிதனுடைய வாழ்க்கையில் 3 பிரச்சனை தாங்க. எப்படி வாழணும், நமக்கு என்ன, எல்லாத்துக்குமே ஒரு குடும்பமாக இருக்கட்டும், தனித்துவமாக ஒரு மனுஷன் வாழணும்னாலும் வருமானம்ங்கிறது இருக்கணும். இந்த வருமான பிரச்சனை, பணப்பிரச்சனை தான் நம்மளை எல்லாத்தையுமே வாட்டி வளைக்கக்கூடிய அமைப்பு, நம்மளுடைய மனநிலையே மாறக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த போராட்டமான விஷயங்கள் என்ன சொல்கிறோம், சனி பகவானை தான் ஆயுள்காரகர், அதே போல் அவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தொழில்காரகன் சொல்கிறோம். இத்தனை இருந்தாலும் கர்ம
காரகன் சொல்றோம். அப்ப நம்மளுடைய கர்ம வினையை பொறுத்து தான் அந்தந்த வருஷம் அந்தந்த கிரக மாற்றங்கள் வச்சு நமக்கு பலாபலன் சொல்றோம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது உறவுகளிடையே இருக்கக்கூடிய விரிசல்கள் எல்லாமே 20ஆம் தேதிக்கு மேல, இந்த மாசம் கடைசிக்கு மேல உங்களுக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய, உங்களை உணரக்கூடிய மாதம். இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க, நம்ம தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரும். ஏன்னா சூரியன் தன்னோட இடத்துல போய் ராஜாங்கமா, ஏன்னா அந்த இடத்துல ஆட்சிங்கன்னா என்னது, ராஜாங்கம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. ஆனா கேது பகவானுடைய தொடர்பு இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுனா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் நடக்கும். அதனால பயப்படாதீங்க, தைரியமா இருக்கக்கூடிய மாதம். அதிகமான முதலீடு வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டிங், அதே போல நீங்க ஒரு புதிய ஒரு விஷயங்கள் செய்யறது, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. நல்ல நாள் நல்ல ஓரை பார்த்து செய்யுங்க. பெண்களுக்காக கொஞ்சம் விரயம் ஏற்படுத்தக்கூடிய, உறவுகளுக்காக சில செலவுகள், ஏன்னா நிறைய மொய்யெழுதக்கூடிய மாசம். காதுகுத்து, அதே மாதிரி கிரகப்பரேசன், கல்யாணம், 3 கல்யாணம் 4 கல்யாணம் பத்திரிக்கை வந்திருக்கு கிடக்குது. இது மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்கும். அப்ப இந்த மாதிரி விசேஷ நட்கால்கள் வரும்போது நமக்கு என்ன ஆகும், இதெல்லாம் வருமானமா பின்னாடி நமக்கு வரும். நம்ம வீட்டில் சுபகாரியம் நடக்கும்போது திருப்பி அதே அமௌண்ட்டை வைக்க போறாங்க. ஆனா நம்ம கிட்ட இப்போ ஒரு பணம் இருக்கணும்ல, இருந்தால் தானே கொண்டு போய் செலுத்த முடியும். அப்ப அவங்களுக்கு என்ன நம்ம பொறுப்பா நம்ம யாராருக்கு என்னென்ன செய்யணும், எத்தனை நம்ம செய்யலாம், இந்த மாதிரி ஒரு சிந்தனை ஓட்டத்துல சின்ன சின்ன கவலைகள் வரும். பூமி சார்ந்த பிரச்சனைகளுக்கு கவனம் வேணாம். ஏன்னா கேது என்னன்னா, இந்த சில விஷயங்களை மாற்றத்தை கொடுத்தாலும் இந்த பூமி சார்ந்த விஷயத்துல செவ்வாய்க்கு 12 மறையறார். அப்ப செவ்வாய்ங்கும் போது இந்த இடத்துல வாஸ்து குற்றத்தையும் கொடுக்குறாரு, பிளஸ் உங்களுக்கு பூமி சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்குறாரு. அதனால நீங்க இந்த மாசம் நீங்க சென்ட் லெவல்ல 2 சென்ட் 3 சென்ட் கிரகம் பண்ணணும். என்ன கிரயம் பண்றீங்களோ அந்த கிரயம் நல்ல நாளா பண்ணணும். தாராபலன் பார்த்துக்கணும். இது அவசியம் கடகராசி நேயர்களுக்கு தெரிஞ்சு. ரியல் எஸ்டேட் சம்பந்தமா இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாசம் நல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தன்னோட சொத்துலையோ தன்னுடைய விஷயத்துல தான் பிரச்சனைகள். அதே நீங்க அடுத்தவங்களுக்கு தான் ரியல் எஸ்டேட்டு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்ப இதுல என்னன்னா மறைமுகமான ஒரு கமிஷன் பேஸ் வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை சார்ந்து பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அல்லது இனி வரக்கூடிய என்ன காலங்கள் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது. கண்டிப்பா உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி 7 தலை 5 தலை நாகமாக அம்மன் ஸ்தலம் எங்க இருக்குன்னு பாருங்க. வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல போயிட்டு நீங்க வழிபாடு பிரார்த்தனை வைங்க. அதே போல கண்டிப்பா மங்கள பொருட்கள் ஏதாவது ஒரு மஞ்சள் சரடோ மஞ்சள் குங்குமமோ, நீங்க மஞ்சள் கிழங்கு கூட கொடுக்கலாம் வச்சு நீங்க ஒரு 7 பேர் 9 பேர் பெண்களுக்கு, திருமணமான பெண்களுக்கு கட்டுக்கழுத்திம்பாங்க, இவங்களுக்கு நீங்க வச்சு கொடுங்க. உங்க வீட்டில் என்ன சுபகாரியம் தடைபட்டிருந்தாலும் நடக்கும். அதே போல செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எம்பெருமான் உங்களுக்கு வாரி வழங்க ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.